ஆபரேஷன் சிந்தூரின் போது வீரர்களுக்கு குடிநீர், தேநீர் உள்ளிட்ட பானங்களை கொடுத்து உற்சாகப்படுத்திய சிறுவனின் கல்வி செலவை ஏற்பதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் மே 7ஆம் தேதி இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது. இரு தரப்பும் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின. 3 நாட்கள் நடந்த மோதல் இரு தரப்பு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்தது. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பஞ்சாப் மாநிலத்தின் ஃபெரோஸ்பூர் மாவட்டம் தாராவாலி கிராமம் அருகே சர்வதேச எல்லையில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு குடிநீர், ஐஸ்கிரீம், பால், லஸ்ஸி உள்ளிட்ட பானங்களை அந்த கிராமத்தைச் சேர்ந்த 10 வயதான 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் சவான் சிங் கொடுத்துள்ளார். யாருடைய தூண்டுதலுமின்றி சிறுவன் ராணுவ வீரர்களுக்கு குடிநீர், குளிர்பானம் உள்ளிட்டவற்றை கொண்டு சென்று கொடுத்துள்ளார். சிறுவனின் துணிச்சலை பாராட்டியுள்ள இந்திய ராணுவம் சிறுவன் சவான் சிங்கின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது. மேலும் இந்திய ராணுவத்தின் மேற்கு படைப்பிரிவு தளபதி மனோஜ்குமார் சிறுவன் சவான் சிங்கை நேரில் அழைத்து பாராட்டினார்.